வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருப்பது கோபி கிருஷ்ணா கோஷிகா. முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையான் உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களுக்கு எதிராக 5 வெவ்வேறான கொலைச் சம்பவங்களுடன் தொடர்புடைய விவரங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பிப்பு. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் 1990களில் இடம்பெயர்ந்த மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி இன்று மாவட்ட செயலகம் முன்பாக போராட்டம். பொருளாதார வீழ்ச்சி மீண்டும் ஏற்படாது என அமைச்சர் சுனில் குமார கமகே தெரிவிப்பு. கண்டி யாழ்ப்பாணம் A9 வீதியின் கட்டுக்கஸ்தொட்டை 50 எண்ண பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 17 மாணவர்கள் காயம். தொடர்வன முதன்மைச் செய்திகள். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசன் சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களுக்கு எதிராக 5 வெவ்வேறான கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய விவரங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்துள்ளது. முன்னாள் பிரதி அமைச்சரும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களுக்கு எதிராக 5 வெவ்வேறான கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய விவரங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. மட்டக்களப்பு நீதவான் அண்ணாதுரை தர்ஷினி முன்னிலையில் கடந்த 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற தொடர் கொலை சம்பவங்கள் குறித்த விசாரணை விவரங்கள் இன்று முன்வைக்கப்பட்டன. இந்த விவகாரத்தில் சிவனேசதுரை சந்திரகாந்தன், ராஷிக் முகமது பயாஸ் மற்றும் ஹமீக் லப்பை முகமது ஆகியோர் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி பலியானவர்கள் தொடர்பான விவரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த CID அதிகாரிகள் கடந்த 2008ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் திகதி முருகன் கோவிலுக்கு அருகில் உள்ள விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் D56 ரக துப்பாக்கியால் சுடப்பட்டு 2 கொல்லப்பட்ட சம்பவத்தை விவரித்துள்ளனர். அத்துடன் 2008ஆம் ஆண்டு மே 22ஆம் திகதி காத்தாங்குடி பிரதான வீதியில் வைத்து 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவமும் வவுனதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொத்தாய்பல பகுதியில் அடையாளம் தெரியாத குழுவினால் அழகதுரை தர்மலிங்கம் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவமும் இந்த 5 கொலைகளுக்குள் அடங்குவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் 1990களில் இடம்பெயர்ந்த மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி இன்று மாவட்ட செயலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் மயிலட்டி பகுதியில் காணி விடுவிக்கப்படாத மக்கள் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக இன்று மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனி மாதம் 15ஆம் திகதி 1990ஆம் ஆண்டு பலாலி பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து பல்வேறு பிரதேசங்களில் அகதி வாழ்க்கை வாழ்ந்து இன்று யுத்தம் நிறைவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் இதுவரை பலாலி மற்றும் மயிலட்டி பகுதியில் உள்ள தனியார் காணிகளை பொதுமக்களிடம் கையளிக்கவில்லை. தமது சொந்த வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல அனுமதி இல்லை, வழிபாடுகளை நடாத்த அனுமதி இல்லை. ஆனால் இராணுவம் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டும் தமது நிலங்களில் இராணுவ குடியிருப்புகளை அமைத்தும் இருக்கின்றார்கள். 36 வருடங்கள் கடந்தும் இன்னும் எத்தனை வருடங்களுக்கு இந்த அடார்த்தான நடவடிக்கைகள்? இன்னும் அவர்கள் விடுவார்கள் என எதிர்பார்த்து கொண்டு இருக்கப் போகின்றோமா என்று கேள்வி எழுப்பியிருந்தனர். 36 வருடங்களாக ஆக்கிரமித்துள்ள எமது பூர்வீக நிலங்களை விடுதலை செய்யக்கோரி தொடர் கண்காணிப்பு போராட்டத்தை 24/4/2026 வெள்ளிக்கிழமை முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் முன்னெடுத்து வந்த நிலையில் 36 வருடங்களுக்கு மேலாக சொந்த நிலங்களில் மீள்குடியேற்றம் செய்யப்படாததை கண்டித்து யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது ஏமாற்றாதே மக்களின் காணிகள் மக்களுக்கே என்ற அரசின் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் அரசியல் கட்சியினர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். 2009 மே 18 யுத்தம் மௌனித்த பிற்பாடு 2010ஆம் ஆண்டு அங்கே 4 ஆலயங்கள் இருந்தன.
2 சைவ ஆலயங்கள் 2 தேவாலயங்கள் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மயிலிட்டி பகுதியிலே இன்று அந்த 4 ஆலயங்களும் முற்றுமுழுதாக தரைமட்டமாக இடித்து அழிக்கப்பட்டிருக்கின்றன. தையிட்டியிலே தனியார் காணிகளை பிடித்து பௌத்த ஆலயத்தை அங்கே நிர்மாணித்திருப்பது என்பது சிங்கள பௌத்தமயமாக்குகின்ற நிகழ்ச்சி நிலையில்தான் வழிவடக்கை அவர்கள் நகர்த்துகிறார்கள் என்பது புலப்படுகிறது. பிரித்தானியர்கள் இலங்கையை கைப்பற்றுவதற்கு முன்னர் வடக்கு கிழக்கிலே எங்களுடைய தமிழ் மன்னர்கள் எங்களுடைய நிலங்களை ஆட்சி செய்தார்கள். எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயக நிலம், எங்களுடைய பூர்வீகம். இன்று எங்களுடைய நிலங்களிலே இலங்கை அரச படைகள் கபலீகரம் செய்து 36 ஆண்டுகளாக அந்த நிலத்திலே அவர்கள் இராணுவ முகாம்களை அமைத்து இன்று அவர்கள் பல்வேறு விதமான ஜீவனோபாய செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். பாதுகாப்பு என்ற போர்வையில் மக்களுடைய காணிகளை இராணுவம் ஆக்கிரமித்து விவசாயம் செய்வதும் வர்த்தகம் செய்வதும் தொழில்கள் செய்வதும் அடாத்தானது. எங்களுடைய மக்கள் தங்களுடைய காணிகளை கேட்கிறார்கள் தவிர மாற்று இடங்களை கோரவில்லை. மாற்று இடங்கள் இருக்குமேயானால் அவற்றை இராணுவம் அல்லது அரச துறைகள் பாதிக்கலாமே தவிர எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய நிலங்கள் வழங்கப்பட வேண்டும், மீள வழங்கப்பட வேண்டும். அவர்கள் சுயமாக தொழில் செய்ய வேண்டும். அந்த நிலங்களிலே அவர்கள் வாழ்ந்த நிலத்திலே அவர்கள் வாழ வேண்டும். இன்றைக்கு 17 வருஷத்துக்கு பிறகும் 6000 ஏக்கருக்கு மேலே சட்ட ரீதியாக மயிலட்டி பிரதேசம் இன்றைக்கு சுவீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 6000 ஏக்கரில் 2013 சுவீகரிக்கப்பட்ட 6000 ஏக்கரில் கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட, அதாவது மக்கள் தங்களுடைய மூழ்குடியேற்றம் நடைபெற்று அவர்கள் தங்களுடைய சொந்த காணிகளுக்கு திரும்பியிருந்தாலும் கூட சட்ட ரீதியாக இன்றைக்கும் கூட அந்த விடுவிக்கப்பட்ட 3000 ஏக்கர் காணியும் இன்றைக்கு முழுமையாக அரசினுடைய சுவீகரிப்பின் பேரிலே தான் இன்றைக்கு தொடர்ந்தும் இருக்கின்றது. யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகள் எந்த குண்டு சத்தங்களும் இங்கு கேட்கவில்லை. யாரும் ஆயுதங்கள் தூக்கவில்லை. யாரும் ஆயுத போராட்டம் பற்றியோ அல்லது ஆயுதங்கள் பற்றியோ சிந்திக்கவில்லை. இந்த நிலையில் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய சொந்த நிலங்களை, அதிலும் வருமானம் தரக்கூடிய உழைப்பு நிலங்களை வேணுமென்றே அரசாங்கம் சுவீகரித்து பறித்து வைத்திருக்கிறது. மயிலட்டியை சேர்ந்த நாங்கள் கடத்தொழில் சமூகத்தை சேர்ந்த நாங்கள் மீன்பிடி தொழிலேயே இலங்கையில் பேப்பனோட மயிலட்டி. அந்த நேரங்களில் 50 வருஷத்துக்கு முன்னுக்கு 10 லொரி போகும் மீன், கருவாடு மீன் மட்டுமல்ல விவசாய பொருட்கள். ஆனால் இன்று நாங்கள் 36 வருடங்களாக இடம்பெயர்ந்து சொந்த இடத்துக்கு போக மாட்டாமல் அகதி முகாம்களிலும் உறவினர்கள் வீடுகளிலும் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடத்தொழில் நம்பி வாழ்ந்த நாங்கள் கடத்தொழிலேயே கையை போட்டு விட்டோம். மயிலட்டி மீன்பிடி தொழிலாளருக்காக கட்டப்பட்ட மயிலட்டி துறைமுகத்தில் இந்திய ரோலர்கள் பிடிச்சி கொண்ட ரோலரில் படிக்கிறாங்க. தென்பகுதியை சேர்ந்தவர்கள் அங்கே இருந்து தொழில் செய்கிறார்கள். ஆனால் மயிலட்டி மக்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு இடம் இல்லை. 15/6/1990 ஆண்டு இன்றைய நாளிலே அதிகாலையிலே விமான தாக்குதலும் எறிகணை வீச்சுகளும் துப்பாக்கி ரவைகளின் ஓசையிலே எங்கள் விழுந்த பிணங்களை கடந்து உடுப்பதற்கு மாற்று உடுப்பில்லாமல் நாங்கள் வெளியேறி இன்று 36 வருடங்கள் முடிந்து 37வது வருடங்களாக காலெடுத்து வைக்கிறோம். ஆனால் நாங்கள் அகதிகள்தான். நாங்கள் இன்னும் எவ்வளவு காலங்கள் போராட வேண்டும்? எங்களோட அம்மா அப்பா இதில் நிற்கிற அவ்வளோ பேரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சில தலையில் மட்டும்தான் கருத்த முடி தெரியும். முக்காசி பேரும் வயது போனாக்கள். 2 சந்ததிக்கு மேலே அகதியாக வாங்கிட்டோம். 36 வருஷம் எங்களால் இனியும் பொறுத்திருக்க முடியாது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினர் ஆட்சி அமைத்து 2 வருடங்கள் நெருங்குகின்றது. மக்கள் காணி மக்களுக்கென்று சொன்ன அனுர அரசு இப்பையும் அவரே ஜனாதிபதி. எங்கட காணியை இப்போ விடுவீங்க? ஒவ்வொரு தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களும் எங்களை பார்த்து கேள்வி கேட்க நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் எங்கட காணியை விடுவிச்சிருந்தா நாங்கள் இந்த இடத்துல போராட்டம் செய்ய தேவையில்லை. ஆக பலாலி வீதி வசாவலான் சந்தியிலிருந்து பலாலி சந்தி வரையான வீதி திறக்கப்பட்டிருக்கிறது. வசாவலான் சந்தியிலிருந்து அச்சுவேலி வரையான ஒரு 500 மீட்டர் நீளமான பகுதி மட்டுமே திறக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு என்ன வசாவலான் சந்தியிலிருந்து தெல்லிப்பளை வரையான சந்தி திறக்கப்படவில்லை. காங்கிரஸ் சந்தியிலிருந்து கீரிமலை வரையான பாதை திறக்கப்படவில்லை. ஒட்டாப்புலத்தில் எங்களுடைய வளராய் வீதி திறக்கப்படவில்லை. இவ்வாறு பல வீதிகள் இன்னும் திறக்கப்படாமல் மக்கள் பலாலி கிழக்கிலே முழுகுடியேறியவர்கள் தங்களுடைய பிரதான வைத்தியசாலைகளை செல்வதற்கு கூட போக்குவரத்து இல்லாமல் இருக்கின்றார்கள். இப்போராட்டங்கள் இடங்கள் மாற்றப்படலாம், வடிவங்கள் மாற்றப்படலாம். ஆனால் போராட்டம் அறவழியில் மட்டுமே நிகழ்த்தப்படும்.
அறவழியில் செல்லும் இந்த போராட்டம் காந்தியின் முதல் கனவாகும். அது விடுவிக்கப்பட்டது போல் எமதும் கனவு அறவழியில் போராடி எமது மண்ணை மீட்பது ஆகும். கடந்த 36 ஆண்டுகளாக தங்களுடைய சொந்த வாழ்விடங்களை இழந்து வேறு இடங்களிலே தற்காலிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என்ற அடிப்படையிலே நாங்கள் புரிந்து கொள்ளுகின்றோம். அந்த மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற விடயங்களிலும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். பொருளாதார வீழ்ச்சி மீண்டும் ஏற்படாது என அமைச்சர் சுனில் குமாரகமகே தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடைய வாய்ப்பில்லை என்று இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகே தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு கடந்த காலங்களில் இடம்பெற்ற முறைகேடுகள், ஊழல் மற்றும் சொத்துக்கள் நாசமடைந்தமை முக்கிய காரணங்களாகும். கடந்த 1.5 வருடங்களாக பொருளாதாரம் வீழ்வதை நாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். ஆனால் இனி அவ்வாறு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படாது. முந்தைய ஆட்சியில் நிலவிய ஊழல்களை வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தன. மேலும் சர்வதேச நாணய நிதியத்தை தவிர தற்போதைய அரசாங்கம் பெற்றுள்ள கடன் தொடர்பில் தனக்கு துல்லியமாக நினைவில்லை. எனினும் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளே கடன் வாங்கும் போது நாமும் கடன் வாங்குவதில் தவறில்லை. வாங்கும் கடனை எவ்வாறு முறையாக முதலீடு செய்கிறோம் மற்றும் திருப்பி செலுத்துகிறோம் என்ற திட்டமே முக்கியமானது. கடந்த அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுவது அரசியல் பழிவாங்கல் அல்ல, சட்டத்திற்கு அமைவாகவே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. වැදගත්ද නැද්ද කියන එක ආර්ථිකයට වාසිදායකද නැද්ද කියන එක තීරණය වෙනවා. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் குறித்து ஊடகங்களில் கருத்து வெளியிட்ட பல முக்கிய நபர்கள் உரை நீதிமன்ற அவமதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்து ஊடகங்களில் கருத்து வெளியிட்ட பல முக்கிய நபர்களின் உரை நீதிமன்ற அவமதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது. திலித் ஜெயவீர, விமல் வீரசிங்க, உதய கமன்பேல, சுகிர்வர பண்டார, மஹிந்த பத்ரண்ண மற்றும் அசங்க நவரத்ன ஆகியோரால் வெளியிடப்பட்ட கருத்துக்களை இவ்வாறு நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. கோட்டை கொழும்பு நீதவான் பசங்க அமர்சேன முன்னிலையில் இன்று விசேட மோஷன் மனு ஒன்றை தாக்கல் செய்த போதே புலனாய்வு அதிகாரிகள் இந்த விவரங்களை மன்றுக்கு அறிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே முறையான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள புலனாய்வு அதிகாரிகள் 2024ஆம் ஆண்டின் 8ஆம் இலக்கு நீதிமன்ற தீர்ப்பாய அல்லது நிறுவன அவமதிப்பு சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் உத்தியோகபூர்வ குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ததற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் நீதிமன்றத்தில் மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளார். ரொம்ப ஊர்றனோ உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட அந்த அப்பாவி ஆன்மாக்களுக்கு உண்மையான நீதியும் எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பான ஒரு நாடும் அமைய வேண்டுமாயின் விசாரணைகள் முற்றிலும் வெளிப்படையானதாக அமைய வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசிதர் நிரோஷின தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு விசாரணை தொடர்பாக ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடக்கும் போது அரசாங்கத்தில் இருந்தவர்களும் அதே போன்று அந்த கொண்டு தாக்குதலை நடத்தியவர்கள் என மக்களின் பெரும் சந்தேகத்திற்கு உள்ளாயிருக்கும் குழுவினரும் தற்போது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை ஒரு தீர்க்கமான கட்டத்தை எட்டியிருக்கும் வேளையில் அவர்களுக்குள் இருக்கும் பதற்றத்தை உங்களால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் தாசிரி அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருந்தார். சாலையின் மணிக்கடனியின் கடவு சொல்லி கேட்கிறார்கள் என்று
என்றும் ஒருவேளை அந்த கடவு சொல்லை கொடுத்தால் நம் நாட்டின் பாதுகாப்பு அமைப்பில் உள்ள உத்திகள் மற்றும் உளவு தகவல்கள் அனைத்தும் முழு உலகிற்கும் அம்பலமாகிவிடும் என்றும் இதனால் நாட்டின் பணத்தை மோசடி செய்வதை விடவும் இது ஒரு பெரிய அழிவையும் பாதிப்பையும் காட்டிக் கொடுப்பையும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் அரசாங்கமும் சேர்ந்து செய்ய போகிறது என்று உண்மையில் எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. சுரேஷ் அலி என்பவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவர் முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவர். முன்னாள், அதாவது தற்போது பதவியில் இருப்பவர் அல்ல, ஓய்வு பெற்றவர். அப்படியென்றால் ஓய்வு பெற்ற ஒருவரிடம் எவ்வாறு உளவு தகவல்களும் அனைத்து திட்டங்களும் இருக்க முடியும்? சலே குறித்து மக்கள் அனைவருக்கும் சந்தேகம் இருப்பதும் இதனால் தானே. அவருக்கு ராணுவ ஒழுக்கம் நன்றாக தெரியும், நாட்டின் நிர்வாகம் நன்றாக தெரியும், நாட்டின் சட்டம் குறித்தும் நன்றாக தெரியும். அவர் இந்த குற்றத்துடன் சம்பந்தப்படவில்லை என்றால் அந்த உயிர்த்த ஞாயிறு அன்று காலையில் தங்களுடைய மத வழிபாட்டு தலங்களுக்கு சென்ற குழந்தைகள், பெற்றோர்கள் என 278 பேரை படுகொலை செய்து 500க்கும் மேற்பட்டோரை மாற்றுத்திறனாளிகளாக ஆக்கிய அந்த கொடூர சம்பவத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கடந்த காலங்களில் வீதிகளில் இறங்கி போராடிய பிள்ளைகளை பார்த்திருப்பீர்கள். அவர்களுக்கு காது கேட்பதில்லை, கண் தெரிவதில்லை. அந்த அப்பாவி பிள்ளைகள் ஆரோக்கியமாக வாழ்ந்த பிள்ளைகள் என்று இந்த பிள்ளைகள் நல்ல பிரஜைகளாக வாழ்ந்திருக்க வேண்டிய பிள்ளைகள். அவர்களின் வாழ்க்கையை ஏன் பறித்தார்கள்? தயவு செய்து தங்களது வரலாற்றில் நாட்டிற்காக ஏதேனும் நல்லதை செய்திருந்தால் அதை நினைவு கூர்ந்து சற்றே ஒதுங்கியிருங்கள். புதிய தலைமுறையினருக்கு நாட்டை வழிநடத்த இடமளியுங்கள். එනිසා කරුණා කළා සාධාරණ පරීක්ෂණ ක්‍රියාවලට ඉඩ දෙන්න. முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சுரேஷ் சல்லோ முன்னெடுத்து வரும் உண்ணாவிரத போராட்டம் அவரது உறுதியான கொள்கை நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். தனது உயிரை போனாலும் தேவையற்ற நபர்களுக்கு புலனாய்வு தகவல்களை வெளிப்படுத்தப் போவதில்லை என்ற சுரேஷ் சல்லாயின் இந்த முடிவு அவரது தேசப்பற்றை உணர்த்துவதாக குறிப்பிட்டுள்ள அவர், நாட்டை நேசிப்பவர்கள் மாத்திரமே தங்களின் உயிரை பணயம் வைத்தாவது தேசிய பாதுகாப்பை பாதுகாப்பார்கள் என தெரிவித்துள்ளார். சுரேஷ் சல்லோயின் மனைவி மற்றும் மகன் அவரை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளதாகவும் தற்போதைய நிலையில் அவர் பேச முடியாத அளவுக்கு உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ளதாகவும் சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார். தான் இன்னும் சுரேஷ் சல்லாயை நேரில் சென்று பார்வையிடவில்லை என குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சர், அவருக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமாயின் அவர் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதால் உணவை உட்கொண்டு தனது உயிரை பாதுகாத்துக் கொள்ளுமாறு சுரேஷ் சல்லாயின் மற்றும் அவரது குடும்பத்தாரிடம் அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளார். இரண்டாயிரத்தி 19ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களை தடுப்பதற்கு தவறியமை மற்றும் குற்றவியல் அலட்சியமாகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 2 முக்கிய வழக்குகளின் தீர்ப்புகளை எதிர்வரும் ஜூலை மாதம் 31ஆம் திகதி வழங்குவதற்கு கொழும்பு நிரந்தர மேல் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இன்று தீர்மானித்துள்ளது. பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட உள்ளமை குறித்து முன்கூட்டியே புலனாய்வு எச்சரிக்கைகள் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுப்பதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்காதது கடமையை வீணடித்ததாக கூறி சட்டமா அதிபரினால் இவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. நீதியரசர்களான பிரியந்தவ், லியகேன, வீராஜ், விஜயசூரிய மற்றும் திலகரத்ன பண்டாரா ஆகியோர் அடங்கிய 3 வகை நீதியரசர்கள் குழா முன்னிலையில் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவிற்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அவர் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி சமிந்தா அப்துல்கோர்ல தனது வாய்மூல சமரணங்களை நிறைவு செய்ததை அடுத்து தீர்ப்புக்கான திகதியை நீதிமன்றம் அறிவித்தது. இதேவேளை முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு எதிரான வழக்கின் விசாரணைகள் கடந்த வெள்ளிக்கிழமை நிறைவடைந்த நிலையில் அவரது வழக்கு மீதான தீர்ப்பும் இதே ஜூலை 31ஆம் திகதி வழங்கப்படும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இன்று 10 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன.
யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இன்று 2 சிறுவர்கள் மற்றும் குழந்தையின் எலும்புக்கூடுகள் உள்ளடங்கலாக 10 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியில் 25ஆம் நாள் அகழ்வு பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது. புதிதாக 5 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் உள்ளடங்கலாக 10 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மீட்கப்படும் எலும்புக்கூடுகள் பல உடைந்த நிலையிலும் நேர்சீரின்மையான நிலையிலும் காணப்படுகின்றன. அதன் அடிப்படையில் இதுவரையிலான அகழ்வு பணிகளின் போது 360 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்நிலையில் அவற்றில் 351 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இன்று அரியாலை செம்மணி புதைகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 25ஆம் நாள் காலை 8 மணிக்கு மேலதிக நீதவான் முகமது நாஃபூர் நஜ்மி ஹுசைன் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே அகழ்வு பணியில் ஈடுபட்ட நிபுணர்களும் பங்கு பெற்றினர்களும் அடிப்படையில் மேலதிகமாக யாழ் பல்கலைக்கழக ஆர்க்கியோலஜி மாணவர்கள் 8 பேரும் இணைந்து இன்றைய அகழ்வு பணி நடைபெற்றது. புதிதாக 5 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக 360 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அடையாளப்படுத்தப்பட்ட எண்பு தொகுதிகளில் சுத்தப்படுத்தப்பட்டு 10 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 351 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று ஆர்டிஃபெக்ட்ஸ் ஒன்றும் அகழ்ந்தெடுக்கப்பட இல்லை. அதே நேரம் சிறுவர் ஒரு ஆளினுடைய எண்பும் குழந்தையின் எண்பும் ஆக மொத்தம் 10 மனித எண்புகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நாளை தொடர்ந்து 26ஆம் நாள் அகழ்வு பணி நடைபெறும். தாண்டியில் மயிலத்தமோடு போராட்டம் தொடர்பான நூல் வெளியீடு வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவமனை கால்நடை பண்ணையாளர்கள் தமது நில உரிமைக்கான பாதுகாப்பிற்காக முன்னெடுத்து வரும் அறவழி போராட்டம் 1000 நாட்களை கடந்த நிலையில் மயிலத்தமடு மாதவமனை தொடர்பான நூல் வெளியீட்டு நிகழ்வு இன்று நடைபெற்றது. எழுநாவினால் எழுத்தாளர் வையண்ணா ஜே முருகன் எழுதிய மயிலத்தமடு மாதவமனை மேய்ச்சல் தரை நில அடையாளம் இன அடையாளம் வாழ்வாதாரம் எனும் தலைப்பில் இந்த நூல் உருவாக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் சித்தாண்டியில் உள்ள போராட்டம் நடைபெறும் இடத்தில் மயிலத்தமடு மாதவமனை கால்நடை பண்ணையாளர்கள் சங்க தலைவர்கள் நிமலன் தலைமையில் நிகழ்வுகள் நடைபெற்றன. நிகழ்வின் முன்னாள் கிழக்கு மாகாண காணியாளர் குருநாதன் அர்த்தந்தை லோக், சட்டத்தரணி ஜெயசிங்கம், சிவில் சமூக செயற்பாட்டாளர் எஸ் சிவயோகநாதன், மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்க தலைவி ஆனா அமலநாயகி, எழுனா அமைப்பின் உறுப்பினரும் சமூக செயற்பாட்டாளருமான சார்ல்ஸ் ஆண்டனி உட்பட பலர் கலந்து கொண்டனர். சமூக செயற்பாட்டாளர்கள் சார்ல்ஸ் ஆண்டனியினால் நூல் வெளியீடு செய்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகம் அந்த நிலங்களை மீட்கும் ஒரு போராட்டத்தின் ஆவணமாக உங்கள் முன் வந்திருக்கின்றது. கலாநிதி ஜெயமுருகன் எழுதியுள்ள மட்டக்களப்பு மாவட்டத்தின் மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை நில அடையாளம் இன அரசியல் வாழ்வாதாரம் என்னும் இந்த நூல் வெறும் ஆய்வு கட்டுரை அல்ல. இது சித்தாண்டி போராட்ட பந்தலின் ஒவ்வொரு நிமிடத்தையும் எழுத்தாய் பொறித்த மக்கள் உணர்வின் வெளிப்பாடு. இன்று இந்த நில ஆக்கிரமிப்பால் கால்நடை விவசாயம் ஆரம்பித்த இடத்திலேயே நிற்கின்றது. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த கால்நடை விவசாயம் எப்போ ஆரம்பித்ததோ அதே நிலையில் தான் இன்றும் இருக்கின்றது. இந்த நில ஆக்கிரமிப்பால், இந்த மாடுகளை பிடித்து கொலை செய்வதால், இந்த மாடுகளை வெட்டி கொலை செய்வதும் இல்லை கடத்துவதால் எனக்கு தெரியும். அப்போது 4 ரிசீட் பிடிச்சனாங்க. அந்த ரிசீட்டை செக் பண்ணால் அந்த அக்கௌண்ட் நம்பர் பழைய ஆயுதப்படைகள் உறுப்பினர்களின் பற்றி சீட்டுகள். அவளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 15,000 கட்டினா மாடு விடுபடும். இப்படியான ஒரு நிலையும் அந்த நேரத்தில் ஏற்பட்டது. அந்த ரிசீட்டை செக் பண்ணால் அது படைகளைச் சேர்ந்தவர்களும் இதில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நில ஆக்கிரமிப்பில்
ஆயுதப்படையும் ஒரு முக்கிய இடம் வகித்திருக்கின்றது. தீப்பரவலை கட்டுப்படுத்துதல் தொடர்பில் கிளிநொச்சி காண்டாவளை பிரதேச செயலக உத்தியோகத்தர்களுக்கு விழிப்புணர்வு செயலமர்வு நடத்தப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் ஏற்பாட்டில் தீப்பரவலை கட்டுப்படுத்துதல் தொடர்பில் கிளிநொச்சி காண்டாவளை பிரதேச செயலக உத்தியோகத்தர்களுக்கு விழிப்புணர்வு செயலமர்வு நடத்தப்பட்டது. தற்போது நிலவும் வறட்சி மற்றும் காற்றுடன் கூடிய காலநிலை காரணமாக தீ அனர்த்தம் அதிகளவு பதிவாகி வருகின்ற நிலையில் தீ விபத்து ஏற்படாது தடுப்பது தொடர்பிலும் தீ விபத்து ஏற்பட்டவுடன் தீப்பரவலை தடுப்பது தொடர்பிலும் விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு உத்தியோகத்தர்கள் விழிப்புணர்வு நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதில் காண்டாவளை பிரதேச செயலாளர் த பெருந்தாகரன், மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலைய உதவி பணிப்பாளர் அழகக்கோன் மற்றும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர். மன்னார் மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் இன்று தொழிற்சந்தை இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் மாவட்ட வர்த்தக சந்தையும் விற்பனை கண்காட்சி மற்றும் தொழிற்சந்தையும் இன்று மன்னார் மாவட்ட நகர மத்திய சுற்று வட்டாரத்துக்கு முன்பாக இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் நிகழ்வை வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைத்தார். இதில் பிரதேச செயலாளர், உதவி மாவட்ட செயலாளர், திணைக்கள தலைவர்கள் உள்ளடங்கலாக பலர் பங்கேற்றனர். இதன்போது மன்னார் மாவட்டத்தில் உள்ள உள்ளூர் தொழில் முயற்சியாளர்களின் உற்பத்தி கண்காட்சியும் விற்பனையும் இடம்பெற்றதுடன் மக்கள் பங்கேற்று உற்பத்தி பொருட்களை கொள்வனவு செய்தனர். அத்துடன் தொழில் சந்தையும் இடம்பெற்றது. பல்வேறு தொழில் வழங்குனர்கள் பங்கேற்றதுடன் தொழிலுக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகள் பங்கேற்று விண்ணப்பங்களை பதிவு செய்தனர். வவுனியா வைரவ புளியங்குளத்தில் உள்ள தனியார் தாதியர் கல்லூரியில் இன்று குழப்ப நிலை ஏற்பட்டது. வவுனியா வைரவ புளியங்குளத்தில் உள்ள தனியார் தாதியர் கல்லூரியில் இன்று குழப்ப நிலை ஏற்பட்டமையால் போலீசார் வரவழைக்கப்பட்டனர். கற்கை நெறிகளை பயில்வதற்காக மாணவர்களிடம் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒவ்வொரு மாணவர்களிடம் இருந்தும் 1 லட்சத்துக்கும் அதிகமான பணம் பகுதியாக அறவிடப்பட்டதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். பதிவுகள் மேற்கொள்ளும் போது கற்கை நெறி முடிவில் அரசு அங்கீகாரமுள்ள சான்றிதழ்கள் வழங்கப்படும் என கல்லூரி நிர்வாகிகளினால் கூறப்பட்டதாக மாணவர்கள் தெரிவித்தனர். எனினும் கற்கை நெறி முடிவடைந்தும் நீண்ட நாட்களாகியும் அந்த சான்றிதழ்கள் வழங்கப்படவில்லை என மாணவர்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர். அதனையடுத்து நிர்வாகிகளும் மாணவர்களுக்கும் இடையில் இன்று குறித்த வளாகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. உடனடியாக சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் தாம் செலுத்திய பணத்தை திரும்ப செலுத்துமாறும் மாணவர்கள் தரப்பில் கூறப்பட்டது. உரிய பதிலை நிர்வாகிகள் வழங்காத நிலையில் அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டது. மாணவர்களால் போலீசாருக்கு முறைப்பாடு வழங்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த வவுனியா போலீசார் கல்லூரி நிர்வாகிகள் என கூறப்படும் 5 போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். அத்துடன் மேலதிக விசாரணைகளுக்காக பாதிக்கப்பட்ட மாணவர்களும் போலீஸ் நிலையத்துக்கு சென்றிருந்தனர். திருகோணமலை மூதூரில் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து அதனை கட்டுப்படுத்துவதற்காக இன்று முதல் தேசிய டெங்கு ஒழிப்பு வாரம் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. திருகோணமலை மூதூர் பிரதேசத்தில் ஒருங்கிணைந்த சமூக அளவிலான விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டது. டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தில் மூதூர் பிரதேச சபை, போலீஸ் நிலையம், தள வைத்தியசாலை, பிரதேச செயலகம் மற்றும் சிவில் அமைப்புகள் என பல தரப்பினரும் ஒன்றிணைந்து கூட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். விசேட ஒழிப்பு நடவடிக்கையின் போது மூதூர் பிரதேசத்தில் உள்ள அரசு பொது இடங்களில் தீவிர டெங்கு நுழம்பு பரிசோதனைகளும், தேங்கி கிடந்த கழிவுகளை அகற்றி துப்புரவு செய்யும் நடவடிக்கைகளும் பரவலாக இடம்பெற்றன. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
கண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியின் கடுகஸ்தோட்டை அம்பலதென்ன பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 17 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். கண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியின் கடுகஸ்தோட்டை அம்பலதென்ன பகுதியில் பாடசாலை வேன் ஒன்றும் தனியார் பேருந்தொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 17 பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று பிற்பகல் இடம்பெற்ற இச்சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது: கண்டி நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் அதற்கு எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த பாடசாலை வேன் ஒன்றுமே மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. காயமடைந்தவர்கள் கடுகஸ்தோட்ட பிரதேச வைத்தியசாலையில் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக கடுகஸ்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாத்தளை மாவட்டம் மாத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரைத்தலாவெல கடுவல்ல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 48 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை இன்று காலை உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அப்பகுதியில் உள்ள மர ஆலைக்கு சொந்தமான லோரியொன்றில் கட்டப்பட்டிருந்த கம்பி கழுத்தில் சிக்கிய நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது. குறித்த வீதி வழியாக தனது 2 பிள்ளைகளையும் பாடசாலைக்கு மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்றபோது வீதியின் குறுக்காக கட்டப்பட்டிருந்த கம்பியில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். 2 பிள்ளைகளும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்தளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா மாவட்டம் அக்கரப்பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆட்லோ தோட்ட பகுதியில் ஆற்றிலிருந்து இன்று காலை 74 வயதுடைய ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. 2 பிள்ளைகளின் தந்தையான குறித்த நபர் கடந்த 14ஆம் திகதி மாலை சுமார் 7 மணி அளவில் வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் மீண்டும் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகின்றது. இதனை அடுத்து அவரது உறவினர்களும் தோட்ட மக்களும் இணைந்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தேடுதல் நடவடிக்கையின் போது அவரது வீட்டிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் உள்ள ஆற்றில் அவர் உயிரிழந்த நிலையில் கிடப்பதை கண்டுள்ளனர். சம்பவத்திற்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அம்பாறை சம்மாந்துறையில் வீதியோர வியாபாரங்களை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அம்பாறை சம்மாந்துறை பிரதேச சபையின் ஏற்பாட்டில் வீதியோர வியாபாரங்களை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்றது. சம்மாந்துறை பிரதேச சபை மற்றும் போலீசார் பொது சுகாதார பரிசோதகர்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் இணைந்து இச்செயற்பாட்டினை முன்னெடுத்திருந்து வருகின்றனர். வீதியோரங்களில் உரிய அனுமதியின்றி இயங்கி வந்த நடைபாதைகள் கடைகள் அகற்றப்பட்டன. அழகான சம்மாந்துறை நகரை உருவாக்க பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என உரிய அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல் கிலோ ஒன்றின் உற்பத்தி செலவுக்கேற்ப உத்தரவாத விலையை தீர்மானிக்கும் சூத்திரம் என்ன என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசாங்கத்தினால் நெல் கிலோ ஒன்றுக்கு உத்தரவாத விலை வழங்கப்படுவதாயின் இந்த உத்தரவாத விலைக்கு சூத்திரத்தை உருவாக்கும் போது விதை நெல் உர விலை, விவசாய இரசாயன பொருட்கள், இயந்திர உபகரணங்கள் விலைகள் உள்ளிட்ட நெல் கிலோ ஒன்றை உற்பத்தி செய்வதற்கு ஏற்பாடு செலவை கணிப்பிடும் சூத்திரம் மற்றும் அச்சூத்திரத்தின்படி உத்தரவாத விலை எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி தலைமையிலான சுற்றாடல் கமத்தொழில் மற்றும் வளங்களின் நிலைத்தன்மை பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்துள்ளார். විශේෂයෙන්ම මට දැනගන්න කැමති ඇත්ත වශයෙන්ම එකක් රටේ පොහොර අවශ්‍යතාවය මොකක්ද?
நாட்டின் வருடாந்த உர தேவையில் அரசாங்கத்தின் கொள்வனவுகள் மற்றும் தனியார் துறையின் கொள்வனவுகள் மூலம் அது எந்தளவு நிவர்த்தி செய்யப்படுகிறது என்பதை அறிய விரும்புவதாகவும் தற்போதைய யுத்த சூழ்நிலையினால் உரத்தின் விலை அதிகரித்துள்ளதால் யுத்த சூழ்நிலைக்கு முன்னரும் பின்னரும் உரங்களின் விலைகளை சமர்ப்பிக்குமாறும் ஹோர்முஸ் நீரினை மையமாக கொண்டு எமது நாட்டிற்கு உர விநியோகத்தில் ஏற்படும் தாக்கத்தின் சதவீதத்தை சமர்ப்பிக்குமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு குறிப்பிட்டார். உலக உர விநியோகத்தில் 20 தொடக்கம் 30 வீத அளவானது ஹோர்முஸ் நீரினை ஊடாகவே இடம்பெறுகின்றன. இந்த உர விநியோகத்தில் பிரச்சினைகள் இல்லை என்று கூறப்பட்டாலும் விவசாய சேவைகள் திணைக்களம் மற்றும் தனியார் துறையினரால் வழங்கப்படும் உரங்களின் விலைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது உரவிலை தொடர்பாக ஒரு பிரச்சினை உருவாகி காணப்படுகின்றன. உரங்களின் தரம் குறித்து அரசாங்கம் பின்பற்றும் தரநிலை என்ன மற்றும் ஒரு ஹெக்டேயர் பயிர் செய்கைக்கு எவ்வளவு உர அளவு வழங்கப்படுகிறது என்பதை அறிய விரும்புவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு குறிப்பிட்டார். பொதுவாக ஒரு ஹெக்டேயருக்கு 300 கிலோகிராம் உரம் வழங்கப்பட்டாலும் அது போதுமானதாக இல்லை என்பதால் அது 400 கிலோகிராமாக இருக்க வேண்டும் என விவசாயிகள் முன்மொழிகின்றனர். உரம் ஒரு ஹெக்டேயருக்கு 50 கிலோ வழங்கப்பட்டாலும் அது 150 கிலோவாக இருக்க வேண்டும் என விவசாயிகள் கூறுவதால் அரசாங்கம் வழங்கும் அளவை தெரிவிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு மேலும் தெரிவித்தார். ස්ථාවර මිල තීන්දුව වෙන්නේ ගොවියටත් යම්කිසි ලාභයක් තියෙන එක ගැන. விவசாயிகளை புறக்கணித்து நாட்டை அடிமைப்படுத்த அரசாங்கம் முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டில் விவசாயத்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் விவசாயிகளை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உருவாக்கப்பட்ட நீர்ப்பாசன திட்டங்களில் நீர் இன்று வீணாக போகிறது. உரங்களின் விலை கட்டுக்கடங்காமல் அதிகரித்துள்ள போதிலும் விவசாயிகளின் அறுவடைக்கு நியாயமான விலை வழங்கப்படுவதில்லை. இதனால் ஏமாற்றமடைந்த இளைய தலைமுறையினர் விவசாயத்தை விட்டு முழுமையாக தூரமாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உலகளாவிய மாற்றங்களுக்கு ஏற்ப இளைஞர்களை தொழில்நுட்பத்துடன் இணைத்து விவசாயத்தில் ஈடுபடுத்துவதன் மூலமே அதிக வருமானத்தை ஈட்ட முடியும். ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் தவறான நடைமுறைகளால் அடுத்த தலைமுறையினர் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உணவுகளை மட்டுமே நம்பி வாழும் ஒரு சார்பு மனநிலைக்கு தள்ளப்பட்டு வருகிறார்கள். நாளை ஒரு வெளிநாடு தனது அரசியல் அல்லது பொருளாதார காரணங்களை காட்டி நமக்கு தேவையான அரிசி, காய்கறிகள், உருளைக்கிழங்கு, வெங்காயம் போன்ற அத்தியாவசிய பொருட்களை தர மறுத்தால் ஒரு நாடாக நாம் அதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. திட்டமிட்ட முறையிலேயே நம் நாடு பிறரிடம் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டு வருகிறது. இந்த அவல நிலையை மாற்றியமைக்க கட்சி பாகுபாடுகளை கடந்து அனைத்து தரப்பு மக்களும் இளைஞர்களும் ஒன்றிணைய வேண்டும். எதிர்கால சந்ததியினரின் நலனை கருத்தில் கொண்டு நாட்டிற்கு உகந்த ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கவும் அதற்கு வலு சேர்க்கும் வகையில் ஒரு பிரமாண்டமான அரசியல் சக்தியாக அனைவரும் அணிதிரள வேண்டும். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.